அரசு வேரஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 25 இடங்களில் தமிழகத்தில் மட்டும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் நிறைய பதவிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு சில பதவிகளுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது கூட கிடையாது. சேலரி ஸ்டார்டிங் அப்படிங்கிறது 80,000க்கும் மேலேன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 12/1/2025ன்னு லாஸ்ட் டேட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேற்று தான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. இன்னும் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு 1ஆவது மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நம்ம போயிட முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிறைய பேர் இருப்போம். அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்ச வாய்ப்புங்கிறத விடாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறதுக்கான வேலையை பாருங்கள். அது கூடவே நம்மளோட சோஷியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஜாப்ஸ் வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேலும் கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு jobstn.in அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்டில் இருந்து வெளியிடுற ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்கள் கல்வி தகுதிக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை நீங்கள் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே இதுதான் அஃபிஷியலுக்கான நோட்டிஃபிகேஷன். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட லிங்க்கு, அப்ளை லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கு. சென்ட்ரல் வேர்ஹவுஸ் கார்பரேஷனில் பொறுத்த வரைக்கும் நவரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அரசு வேலை வாய்ப்புங்க. அரசு நிறுவனம், மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான், இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் இதோட போஸ்டிங் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இது 5 விதமான பதவிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆஃபீஸர் அப்படிங்கிற லெவலில் தான் இதில் இருக்குது. மொத்தமாக 200 வேக்கன்சி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் 25 இடங்களில் இதில் வேக்கன்சி அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் வேலை இல்லாத எத்தனையோ பேர் இருக்கும். டக்குன்னு அத்தனை பேருமே அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சா லைஃப் செட்டில் தான். சொன்ன மாதிரியே என்ன மாதிரியான போஸ்டிங் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது ஒரு டெம்பரவரியான ஜாப் அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிடாதீங்க. இது டெம்பரவரியான ஜாப் கிடையாது. ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறதுலேயே நமக்கு நிறைய இன்கம் அப்படிங்கிறது இதில் கிடைக்கும் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 60,000லேருந்து நமக்கு இன்கம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது கூடவே இதுலேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க எந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங். இது டெக்னிக்கல் ரிலேட்டடில் கேட்டிருக்காங்க. இதில் வேக்கன்சி அப்படிங்கிறது 13 வேக்கன்சி அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கு. அடுத்து அக்கௌண்டன்ட்ங்க. அக்கௌண்டன்ட்டில் 9 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 40,000 ரூபாய்க்கு மேலே தான் இதில் சேலரி அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. 30 வயசுக்கு உள்ளே இருக்கிற யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சூப்பரிண்டெண்டன்ட். இதில் வேக்கன்சி 22 வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேலரி ப்ளஸ் அலவுன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மாதத்துக்கு ஒரு 60,000 வரைக்கும் நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிற 30 வயசுக்கு உள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் சைடில் பார்த்தீங்க போக நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். இதுலேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஃபார்ம்லேயே ஏஜ் ரிலாக்ஸேஷனில் எந்தெந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதும். நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். இதில் 81 வேக்கன்டி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேலரி ப்ளஸ் அலவுன்ஸ்டு எல்லாம் சேர்த்து ஒரு மாதத்துக்கு 40,000லேருந்து 45,000 வரைக்கும் நம்ம எடுக்க முடியும். அது கூடவே ஏஜ் லிமிடேஷன் அப்படிங்கிறது 28 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இடத்துலையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வேக்கன்சி அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூடவே இதில் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி வேக்கன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்மளோட தமிழ்நாட்டுக்குள்ளே இது இந்த வேக்கன்சி அப்படிங்கிறது கிடையாது. அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. இதில் உங்களுக்கு டேட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 12/1/2025 வரைக்கும் இருக்குது. இதில் எக்ஸாம் அப்படிங்கிறது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். அதுவும் இதில் டேட் இன்னும் போடலை. அதுக்கான டேட் இன்னும் பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும். அதுக்கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. என்னென்ன போஸ்டிங்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜென்ரலில். அதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு MBA அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். MBA கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா என்னென்ன கேட்டகரி அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. பர்சனல் மேனேஜ்மெண்ட், HR, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்,
மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இப்படிங்கிற இந்த கோர்ஸ் ரிலேட்டடில் நம்ம வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் யாருனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறது முடிச்சிருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட்டில் இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து கம்பல்சரி அப்ளை பண்ண முடியும். அக்ரிகல்ச்சர் வித் எண்டமாலஜி, இல்லை அப்படின்னா மைக்ரோபயாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி, இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டரில் பயோகெமிஸ்ட்ரி ஆர் சுவாலஜி வித் எண்டமாலஜி, இதில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து முடிச்சிருக்கணும். இதே நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டரில் டிப்ளமோ ஆன் வேர் ஹவுசிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறவங்க யாருனாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டன்ட் ஜாப்க்கானது பிகாம் ஆர் பிஏ முடிச்சிருக்கணும் காமர்ஸில், இல்லை அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும், காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும், இல்லை SAS அக்கௌண்டன்ட்ஸ் அது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. 3 years ஆகுது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர்டெண்டன்ட் ஜென்ரலில் போஸ்ட் கிராஜுவேட்டட் டிகிரி இன் எனி டிசிப்ளினில் எது வந்து முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து டிகிரியில் அக்ரிகல்ச்சர் இல்லை அப்படின்னா சுவாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பயோகெமிஸ்ட்ரி அதாவது ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் தனியாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இது பண்ணிக்கலாம். SC/ST கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 5 years வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCயில் இருக்கவங்களுக்கு வந்து 3 years கொடுத்துருக்காங்க. BWBDயில் வந்து 10 years கொடுத்துருக்காங்க. பின்ன எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து 5 years அப்படிங்கிறது இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரலில், மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கலில், அக்கௌண்டன்ட், அதுக்கடுத்து சூப்ரிண்டெண்டன்ட் ஜென்ரலில். இது வந்து எப்படின்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் அது கூடவே இன்டர்வியூ அப்படிங்கிறது ஃபைனலாக வைக்கிறாங்க. இதில் வந்து இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஆன்லைன் டெஸ்ட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் உண்டு. இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் என்ன மாதிரியான எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு என்ன மாதிரியான டெஸ்ட் வைப்பாங்க அப்படிங்கிற நம்ம வந்து பார்த்துடலாம். ப்ரொஃபஷனல் நாலேஜ், அதுக்கடுத்து வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடியதான் வச்சுருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வெளியே நம்ம வந்து புக்ஸ் வாங்கி நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஜனவரி 12 வரைக்கும் இன்னும் டைம் லைவில் தான் இருக்கும். நம்மளோட ஓன் ஃபோட்டோகிராஃப், ஓன் சிக்னேச்சர் இதில் உங்களுக்கு போட்டிருக்கு. நீங்களே பார்த்தாலே நீங்கள் வந்து எல்லா விஷயங்களுமே இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது கூடவே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வேறு இது பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்மளோட சிக்னேச்சரில் நம்மளே எழுதி சைன் போட்டு அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து SC/ST உமன், அதுக்கடுத்து BWD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சம் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 500 ரூபாய் மட்டுமே நம்ம வந்து பே பண்ணால் போதும். மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு 850 ரூபாய் வந்து நம்ம பே பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே ஒரு 500 ப்ளஸ் மொத்தத்தில் இதில் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. SC/ST கேட்டகரி, அது கூடவே BWBD, எக்ஸ் சர்வீஸ்மேன் இதில் கூடிய உமன்ஸ் இவங்களுக்கு வந்து 500 ரூபாய் அப்படிங்கிறது நம்ம வந்து பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மென்ஸ்க்கு வந்து 850 ப்ளஸ் அது கூடவே இன்டிமேட் சார்ஜ் வந்து 500 ரூபாயும் சேர்த்து 1350 ரூபாய் அப்படிங்கிறது பே பண்ணுற மாதிரி இருக்கும்.